இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? ஐயோ, நாம பயந்தது உண்மையாயிடும் போலயே. இந்த தமிழுக்கும் என் பையனுக்கும் அத்தை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? அத்தை, எங்க யார்கிட்டயுமே கலந்துக்காம நீங்க பாட்டுக்கு சிபிக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்கீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் இத்தனை பேர் ஏன் இருக்கோம்? இது தப்பில்லையா அத்தை? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். ஆனா என் புள்ள வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது மீனா, அது அதுக்கு இல்ல அத்தை. ஜானு, நான் தான் கல்யாணத்தை பத்தி தெளிவா சொன்னேனே. சிபி, இப்ப நான் உனக்கு கல்யாணம்னு சொன்னேனா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் என்ன சொல்ல போறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்காம ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாம வருஷா வருஷம் 10 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைப்போம்ல, அத பண்றதுக்கு நாள் குறிச்சிருக்கேன். ஓ, நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனை பண்றதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கான வேலைய எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிங்கன்னு சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அப்பாடா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா? என்னன்னு நினைச்ச? இல்ல, சிபி கல்யாணம்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும்ல அத்தை. அர்ஜென்ட்டா ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அதான். இது நம்ம வீட்ல நடக்க போற கல்யாணம். அதனால எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்து தனித்தனியா செய்யணும். தமிழ், சிபி, நீங்க 2 பேரும் தான் மொத்த ஃபங்க்ஷனுக்கும் பொறுப்பு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்கணும். சரிங்க ஜனாமா. ஜானு, நீ இவ்ளோ நல்ல விஷயம் பண்ற, அது எதுக்கு சிம்பிளா பண்ணணும்? ஊருக்கே தெரியற மாதிரி பெருசா அட்வர்டைஸ் பண்ணலாம்ல. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மத்தவங்களுக்கு நாம செய்யற உதவி. அத விளம்பரம் பண்ணக்கூடாது. ஜனாமா, இதையே நம்ம விளம்பரமா பார்க்கணும். இது ஒரு நல்ல விஷயம். இத நாம செய்யறோம்னு 4 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணா, அத பார்த்து 4 பேர் போட்டிக்காகவாவது இந்த மாதிரி காரியத்தை செய்ய நினைப்பாங்கல்ல. சரி தமிழ், நீங்க எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே செய்யுங்க.